Hello everyone, Assalamu alaikum. Welcome to Taste of Chennai. இன்னைக்கு ஈத் ஸ்பெஷல் டெசர்ட் அரேபியன் புட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஈத் அன்னைக்கு எப்பயுமே ஒரே மாதிரி டெசர்ட் ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டெசர்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட் எல்லாரும் அசந்து போயிடுவாங்க. இந்த டெசர்ட் செய்கிறதுக்கு ஸ்வீட் பிரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. பிரெட்ஸோட கார்னர்ஸை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த டெசர்ட் நீங்கள் ப்ரெட்லேயும் செய்யலாம், அப்படி இல்லைனா பிளெயின் வெனிலா கேக் யூஸ் பண்ணி கூட செய்யலாம். உங்ககிட்ட எது அவைலபிளாக இருக்கோ, உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதை வச்சு செஞ்சுக்கோங்க. பட் நீங்கள் ப்ரெட்டில் செய்யும் போது ஸ்வீட் ப்ரெட்டில் செஞ்சால் மட்டும்தான் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சால்ட் ப்ரெட்னா அந்த சால்ட்டி டேஸ்ட் வந்துடும். இப்போ நான் ஒரு 12 பீஸ் ப்ரெட்டை இந்த கார்னர்ஸ்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ ஒரு சாஸ் பேனில் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் சில்டு மில்க் எடுத்திருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 லிட்டர் பாலுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நல்ல பிராண்டோட கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 4 ஸ்டார் கிளாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதை லம்ஸே இல்லாமல் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது மில்க் பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிருச்சு. நல்ல ஒரு பாயில் வந்ததுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கஸ்டர்டையும் சேர்த்துடலாம். கஸ்டர்ட் பவுடர் நான் சொன்ன அளவுக்கு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் ரொம்ப திக்காயிரும், ரொம்ப கம்மியாக சேர்த்தாலும் ரொம்ப தண்ணியாயிரும். கஸ்டர்ட் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் போதும். இந்த மாதிரி நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த புட்டிங் செட் பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட என்ன ட்ரே இருக்கோ அந்த சைஸில் எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெட்டை இந்த மாதிரி வச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு லேயரில் 6 பீஸ் ப்ரெட்டை வச்சுருக்கேன். இப்போ வச்சதுக்கப்புறமா உடனே நம்ம செஞ்ச கஸ்டர்ட் மிக்சரை இதில் ஊற்றிக்கோங்க. கஸ்டர்ட் கொஞ்சம் ஆறுச்சுன்னா திக்காக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நம்ம சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி ஊற்றிடணும். ஒரு லேயர் ஊற்றினதுக்கப்புறமா இப்போது இதுக்கு மேலே நான் திரும்ப வந்து ப்ரெட் வச்சுக்கிறேன். திரும்ப ஒரு 6 பீஸ் ப்ரெட்டை வச்சுட்டு இப்போ நான் இதுக்கு மேலே திரும்ப இந்த கஸ்டர்ட் மிக்சரை ஊற்றிக்கிறேன். கஸ்டர்ட் இந்த ப்ரெட்டில் நல்லா சோக் ஆகணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கஸ்டர்ட் எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றிடுங்க. இப்போ இது ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் இது செட் ஆகிறதுக்காக வச்சுருங்க. இப்போது இன்னொரு லேயருக்காக 1 கப் அளவுக்கு நான் திக் க்ரீம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம், குக்கிங் க்ரீம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் கண்டன்ஸ் மில்க்கும் எடுத்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா திக் க்ரீமாக விப் பண்ணுறதாலும் பண்ணலாம். பட் இதுதான் ரொம்ப ஈஸி மெத்தட். இது டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்மளோட க்ரீம் மிக்சரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கஸ்டர்ட் நம்ம ஃப்ரிட்ஜில் வெளியில் எடுத்து வச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். மேலே அந்த கஸ்டர்டோட லேயர் கொஞ்சம் திக்காகணும். கஸ்டர்ட் நல்லா செட் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த க்ரீம் மிக்சரை ஊற்றிடலாம். எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மேலே கஸ்டர்ட் செட் ஆனதுக்கப்புறமா இந்த க்ரீம் ஊற்றினா தான் இந்த மாதிரி ஒரு லேயர் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கஸ்டர்ட் சூடாக இருக்கும் போதே நம்ம க்ரீமும் மேலே சேர்த்துட்டா அது எல்லாமே பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆயிரும். மேலே இங்கே இந்த மாதிரி ஒரு லேயர் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால தான் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ க்ரீம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் சாஃப்ரான் கொஞ்சமாக சூடான பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், சேர்க்கணுன்ட்டு அவசியமே இல்லை. இப்போது இதுக்கு மேலே பாதாம், பிஸ்தா உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் சேர்த்துக்கோங்க. இதை இன்னும் கொஞ்சம் அழகாக ஆக்கிறதுக்காக நான் ட்ரை ரோஸ் பெட்டல்ஸும் சேர்த்துக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதான். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 4 to 5 hours நம்ம செட் ஆகிறதுக்காக வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ ஃப்ரிட்ஜில் நம்மளோட புட்டிங் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை கட் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நைஃப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் கொடுத்துக்கோங்க. ஸோ பார்க்கும்போதே எவ்வளோ மவுத் வாட்டரிங்காக இருக்குல்ல. இப்போது சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா ஒரு பெரிய ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியது தான். ஸோ ப்ரெட்டு பார்த்திங்கன்னா நல்லா அந்த கஸ்டர்ட் மிக்சரில் நல்லா சோக்காகி அதுக்கப்புறம் அதோட லேயர் க்ரீமோட அதுக்கப்புறம் அந்த நட்ஸு அதுக்கப்புறம் சாஃப்ரான் எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டு. நல்ல வயிற்றுக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே குலுன்னு இருந்துச்சு. ஸோ இஃப்தாருக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்றதுக்காக ஒரு பெஸ்ட்டு டெசர்ட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஈத்காகவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு ஷாஹீத்து கூட மாதிரியே இருந்துச்சு. அது ப்ரெட் ஃப்ரை பண்ணி போடுவாங்க. ப்ரெட்டில் எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்போது இன்னும் கேக்கில் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த ஸ்பெஷல் டெசர்ட்டை ஈத்காக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோஸை நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேஸ்ட் ஆஃப் சென்னைக்கு சென்ட் பண்ணி வைங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.